அல்லது குறிப்பா பழங்குடியின மக்களுடைய ஆதரவை காங்கிரஸ் கட்சி பெறுகிறதாங்கிறது தான் क्वेश्चन. பழங்குடியின மக்கள் மத்தியில் நீங்க சொல்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் ஓட ரோல் வர்க் பண்ணிட்டு இருக்கு. அரவிந்த், எஸ், ரிலீஜியஸ் லைன் இங்க வர்க் ஆகலிங்கிறது, அதனால தான் நான் முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியா பார்த்தேன். ரிலீஜியஸ் லைன் ரெண்டு சைடுக்குமே வர்க் ஆகல. முழுமையா வெல்ஃபேர் ஸ்கீம்னால தான் ஜெயிக்க முடிஞ்சது. அதனால திரு அருணன்ட்ட பேசிட்டு நிறைய செய்யலாம். அருணன், எஸ், திரு அருணன். இல்ல, அவரு ஏற்றுமதி வளர்ச்சியை பத்தி சொன்னாரு. ஏற்றுமதி அதிகமான ரூபாயின் மதிப்பு உயர்ந்திருக்கணுங்களே ஐயா. அதுதான் இயல்பான பொருளாதார ஒரு இணைப்பு. ஏற்றுமதி கூடி இருக்கிறீங்க, ஆனா அதே நேரத்துல ரூபாயின் மதிப்பு விழுந்துகிட்டே போகுது. அது என்ன ஏற்றுமதி வளர்ச்சி? ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட், அவரு இந்துக்கள்லாம் எல்லாம் ஒண்ணுதாயா? அடேங்கப்பா, இந்துக்கள்லாம் எல்லாம் ஒண்ணுதானே, அப்ப எதுக்கு இடஒதுக்கீடு வச்சிருக்கோம்? ஏன் அனைத்து சாதியினர் அர்ச்சகராவதுக்கு அவ்வளவு எதிர்ப்பு வருது? எல்லா ஜாதிக்காரங்களும் சங்கராச்சாரியாரா ஜீயர் ஆக முடியுமா? அது இதெல்லாம் உண்மையெல்லாம் மறைச்சு கொள்கை ரீதியா இன்னொரு நாள் நிறைய விவாதிக்கலாம் சார். தமிழ்நாடு தேர்தல் களம் நிறைய இருக்கு. நேரம் நிறைவு நம்ம சுற்றுக்கான நிறைவு அவருக்கான செய்தி அடித்தட்டு இந்துக்களுக்காக இல்லை என்பது என்னுடைய வாதம். ஆனா இந்துக்கள் அடித்தட்டு மக்களே இல்லை என்பது பக்கா போய் அடித்தட்ட இந்து மக்களுக்கும் சேர்த்துதான் மோடி செய்யறாரு. நீங்க போய் பேசினா மக்கள்கிட்ட எடுபடாது. நீங்க ஒரு கிணற்று தவறையா பேசிட்டு இருக்கீங்க. நாட்டினுடைய முன்னேற்றத்தை நீங்க பாருங்க. நீங்க அரங்கத்துல இருக்கீங்க, எப்பவுமே நாட்டுக்கு விரோதமா செய்வீங்க. அவர் கத்துவார். நீங்க கத்துறத விட உலகத்துக்கு தெரியும் எப்படி கத்துவாரு. நன்றி, நன்றி. இந்த நேரத்துல நம்ம எண்ணிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அமர்வு நிறைவு செய்கிறது. அடுத்த அமர்வுல பாலா தொடர்வார். இப்போதைய நேரத்தில் 216 இடங்களோடு பாஜக கூட்டணி முன்னிலை வைக்கிறது. 61 இடங்களோடு இந்தியா கூட்டணி முன்னிலை வைக்கிறது. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் மேண்டேட் அங்கே வரக்கூடியதை பார்க்குறோம். 288ல் 216. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் 49 இடங்கள் இந்தியா கூட்டணி முன்னிலை. என்டிஏ 30. அங்கே ஜார்க்கண்ட்லேயே மீண்டும் ஆட்சியை இந்தியா கூட்டணி தக்க வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 50 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடந்தது. அதுவும் இன்னைக்கு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருந்தது. சட்டமன்ற இடைத்தேர்தலில் மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் தான் இப்போதும் 6 இடங்களில் முன்னிலை. அதே போல உத்தரப்பிரதேசம் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. 9 இடங்களில் 6 இடங்களில் பிஜேபியும் 3ல் மற்றவர்களும் முன்னிலை என்பது மாறி மாறி வரக்கூடியதை பார்க்கிறோம். பஞ்சாப்ல 2-2 ஆம் ஆத்மி காங்கிரஸ் முன்னிலை. அதேபோல குஜராத்தில் காங்கிரஸ் முன்னிலைங்கிறத வித்தியாசமாக ஒரு களத்தையும் பார்த்தோம். அதேபோல கர்நாடகாவில் 3ல் காங்கிரஸ் முன்னிலை என்பதையும் பார்த்தோம். ராஜஸ்தானில் 7ல் 4ல் பிஜேபி, மற்றதும் மாறி மாறி வரக்கூடியதை பார்க்கிறோம். இது எல்லாமே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. 2 சட்டமன்றம் மட்டுமல்ல, கேரளாவில் பாலக்காட்டில் முன்னணியில் வந்த பிஜேபி சற்றே பின்னடைவில் வந்திருக்கு. திருப்பி வரும்போது சொல்லிடலாம், அதில் சொல்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அங்கேயும் மார்க்சிஸ்ட் எல்லாமே இது மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஆனால் இடைத்தேர்தல்களும் ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு தேர்தலாக இன்றைய நாள் இருக்குது. 2 நாடாளுமன்ற தொகுதிகள், அதில் பிரியங்கா காந்தி மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில் வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை இருக்கக்கூடியதை பார்க்குறோம். 2,80,000 வாக்கள் முன்னிலை. ஆனால் இப்போ என்டிஏல 70 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறாங்க. ஒரு ஷிண்டே ஃபேக்டர் ஒர்க்காக இருக்கு. அவர் மராத்தாவுடைய முகமாக பார்க்கப்பட்டார். 70 மராட்டா பொறுத்த வரைக்கும் சரத்பவார் எப்போதுமே பேசுவார். தேர்தல் வந்தா மராட்டா பத்தி பேசுவாரு. தேர்தல் முடிஞ்சோன்னா அவங்களை கை விட்டுருவாரு. மக்கள் வெறுப்புல ஓட்டு போட்டிருக்காங்க. இது வழக்கமா நடக்கிறது. நம்ம ஒவ்வொரு தேர்தல் இருக்கையிலும் கூட்டணியில் இருக்கிறவருக்கு தான் சார் கிரெடிட் கொடுக்கணும். நான் சரத்பவாரை சொல்றேன், அவர் மராட்டா மக்களுக்கு எதுவும் செய்யல. முஸ்லிம்ஸ் 20% சொல்லுங்க. முஸ்லிம் தலித் 2. முஸ்லிம் தலித் பார்த்துட்டு கடைசி அந்த ஆபன்ல இருந்து எப்படி வாக்களிச்சிருக்காங்கிறதையும் பார்க்கலாம். அந்த 38 இடங்கள் முஸ்லிம் டாமினேட்டட்ல 20% வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது. அதுல என்டிஏ 18 இடங்கள், இந்தியா கூட்டணி 17 இடங்கள். பெரிய அளவிலான வித்தியாசம் இங்க இல்ல. அங்கேயுமே என்டிஏ அதிகமா இருக்குங்கிறது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். எஸ், ஓகே. அதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி தலித் ஓட்ஸ், தலித் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வாக்கு சதவீதம் ஒட்டுமொத்தமாக இந்த 288ல் 29 இடங்கள் இருக்கிறது. இங்க இந்தியா பிளாக்ல இருந்து 9 இடங்கள்ல தான் முன்னிலையில் இருக்கிறாங்க. என்டிஏ 20 இடங்கள்ல முன்னிலை இருக்கிறது. ஸோ இதுவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இறுதியா அர்பன் மைண்ட் செட் எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் பிளே பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்தமாக 58 இடங்கள், அங்கேயும் என்டிஏ தான் 42 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறது. இந்தியா கூட்டணி 16 இடங்கள். இந்தியாவுடைய அதாவது 386 மில்லியனர்ஸ் இருக்கக்கூடிய மும்பை
மாநகரத்தினுடைய மகாராஷ்டிராவில் மக்கள் வந்து என்டிஏ அரசாங்கத்துக்கு மீண்டும் வாக்களிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சிங்கப்பூர்லேயும் டோக்கியோலையும் இருக்கக்கூடிய மில்லியனர்ஸை விட கூடுதலான மில்லியனர்ஸ் மும்பையில் இருக்கிறாங்க. டேட்டா அப்படி சொல்லுது. அங்கே அதனால் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலம் மகாராஷ்டிரா. அந்த இடத்தினுடைய வெற்றிகளை பார்க்குறோம். ரமேஷ் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுங்க. தோழர் சொன்னாரு பாஜக என்பது வந்து இந்த வகையில வந்து சிறுபான்மை மக்களுக்கும் தலித்துகளுக்கும் எதிரானது, அது இந்துக்கள் இதுன்னு பேசினாரு. ஆனா இங்க சொல்லக்கூடிய இங்க வரக்கூடிய சீட்ஸ் இது பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அதனால அவங்களுக்கு இடங்கள் வரும்போது எல்லா ஃபேக்டருமே அங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த தொகுதிகள் சிக்னிஃபிகன்ட் என்னன்னா தேசிய அளவில் பட்டியலின மக்கள் அல்லது குறிப்பா பழங்குடியின மக்களுடைய ஆதரவை காங்கிரஸ் கட்சி பெறுகிறதாங்கிறது தான் கொஸ்டின். பழங்குடியின மக்கள் மத்தியில் நீங்க சொல்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் ரோல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அரவிந்த், எஸ், ரிலீஜியஸ் லைன் இங்க ஒர்க் ஆகலிங்கிறது அதனால தான் நான் முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியா பார்த்தேன். ரிலீஜியஸ் லைன் ரெண்டு சைடுக்குமே ஒர்க் ஆகல. முழுமையா வெல்ஃபேர் ஸ்கீம்னால மட்டும் தான் ஜெயிக்க முடிஞ்சது. அதனால திரு அருணன்ட்ட பேசிட்டு நிறைவு செய்யலாம். அருணன், எஸ், திரு அருணன். இல்ல அவரு வந்து ஏற்றுமதி வளர்ச்சியை பத்தி சொன்னாரு. ஏற்றுமதி அதிகமான ரூபாயின் மதிப்பு உயர்ந்திருக்கணுங்களே ஐயா. அதுதான் இயல்பான பொருளாதார ஒரு இணைப்பு. ஏற்றுமதி கூடி இருக்கீங்க, ஆனா அதே நேரத்துல ரூபாயின் மதிப்பு விழுந்துகிட்டே போகுது. அது என்ன ஏற்றுமதி வளர்ச்சி? ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட், அவரு இந்துக்கள்லாம் எல்லாம் ஒண்ணுதாயா? அடேங்கப்பா, இந்துக்கள்லாம் எல்லாம் ஒண்ணுதானே. அப்ப எதுக்கு இடஒதுக்கீடு வச்சிருக்கோம்? ஏன் அனைத்து சாதியினர் அர்ச்சகராவதுக்கு வந்து அவ்வளவு எதிர்ப்பு வருது? எல்லா ஜாதிக்காரங்களும் சங்கராச்சாரியாரா ஜீயர் ஆக முடியுமா? அது இதெல்லாம் உண்மையெல்லாம் மறைச்சு கொள்கை ரீதியா இன்னொரு நாள் நிறைய விவாதிக்கலாம் சார். தமிழ்நாடு தேர்தல் நிறைய அவருக்கான செய்தி வந்து அடித்தட்டு இந்துக்களுக்காக இல்லை என்பது என்னுடைய வாதம். ஆனா இந்துக்கள் அடித்தட்டு மக்களே இல்லை என்பது பக்கா போய் அடித்தட்ட இந்து மக்களுக்கும் சேர்த்துதான் மோடி செய்யறாரு. நீங்க போய் பேசினா மக்கள்கிட்ட எடுபடாது. நீங்க ஒரு கிழட்டு தவறையா பேசிட்டு இருக்கீங்க. நாட்டினுடைய முன்னேற்றத்தை நீங்க பாருங்க. அரங்கத்துல இருக்கீங்க, எப்பவுமே நாட்டுக்கு விரோதமாக செய்வீங்க. அவர் கத்துவார். நீங்க கத்துறத விட உலகத்துக்கு தெரியும் எப்படி கத்துவாரு. நன்றி, நன்றி. இந்த நேரத்தில் நம்ம எண்ணிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அமர்வு நிறைவு செய்கிறது. அடுத்த அமர்வுல பாலா தொடர்வார். இப்போதைய நேரத்தில் 216 இடங்களோடு பாஜக கூட்டணி முன்னிலை வைக்கிறது. 61 இடங்களோடு இந்தியா கூட்டணி முன்னிலை வைக்கிறது. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் மேண்டேட் அங்கே வரக்கூடியதை பார்க்குறோம். 288ல் 216. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் 49 இடங்களில் இந்தியா கூட்டணி முன்னிலை, என்டிஏ 30. அங்கே ஜார்க்கண்ட்லேயே மீண்டும் ஆட்சியை இந்தியா கூட்டணி தக்க வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 50 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடந்தது. அதுவும் இன்னைக்கு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருந்தது. சட்டமன்ற இடைத்தேர்தலில் மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் தான் இப்போதும் 6 இடங்களில் முன்னிலை. அதே போல உத்தரப்பிரதேசம் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. 9 இடங்களில் 6 இடங்களில் பிஜேபியும் 3ல் மற்றவர்களும் முன்னிலை என்பது மாறி மாறி வரக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு டேட்டா பார்த்துட்டு வந்துடலாம். காயத்ரி இருக்காங்க. ஒரு ஜார்க்கண்டோட எண்ணிக்கைகளை பார்க்கலாமா காயத்ரி? ஜார்க்கண்டில் என்ன மாதிரி டிவைட் இருக்கு? ஜார்க்கண்ட், எஸ். வணக்கம் கார்த்திகை செல்வன். இப்போ ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் பார்க்குறோம். ஓவராலாக வந்து இந்த 81 இடங்களில் இந்தியா கூட்டணி வந்து 48, என்டிஏ தரப்புலேருந்து 32 மாறி இருக்கு. இப்போது அடுத்தடுத்த முன்னணி நிலவரங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால ஸோ இப்போ இந்த ஜார்க்கண்டில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த காஸ்ட் பேஸ்டு ஓட்டு தான். அதுதான் வந்து நிறைய தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது ட்ரைபலோட ஓட் ஷேர்ஸ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஓவரால் பாப்புலேஷனில் 26% இருக்கிறது. இப்போ அந்த ஓட் ஷேர் அப்படிங்கிறது இந்த ரீஜன் எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக இருக்கக்கூடிய 3 அந்த ரீஜன் எடுத்துக்கலாம் ரொம்ப குயிக்கா. அதில் வந்து நார்த் ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது தான் வந்து மிக முக்கியமாக அந்த இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் இருக்கக்கூடிய பகுதியாக சொல்லப்படுகிறது. இங்கேயும் அந்த பழங்குடியினுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது கணிசமாக இருக்கிறது. இந்த பகுதிகளில் என்டிஏ வந்து இப்போ 14 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி தரப்பிலிருந்து 13, ஓவராலாக 29 இருக்கிறது. ஸோ இதை வந்து இந்த எலெக்ஷனில் வந்து எந்தெந்த ரீஜன் வைஸ் இருக்கக்கூடிய காஸ்ட் பேஸ்டு ஓட்டை வந்து யார் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான புள்ளி விவரமாக இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி இதுக்கு அடுத்து முக்கியமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சந்தா பரகனாஸ் அப்படிங்கிற அந்த ரீஜன், அதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது.
இங்கே வாக்கு வங்கியை அதிகமாக யார் தக்க வச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து ஒரு தரவா நம்ம பார்க்கும்போது இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து 12 இடங்கள், என்டிஏ 6. ஆனா கடந்த முறை விட 2 இடங்கள்ல அவங்க முன்னிலையில் இருக்கிறாங்க இந்த ஒட்டுமொத்த 18 சீட்டுல அப்படின்னு பார்க்கும் பொழுது. இதுல 2019-14 இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து ஜேஎம்எம் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 43 விழுக்காடாக இருந்தது. ஆனா பிஜேபி செக்யூர் பண்ணியிருந்தது இந்த 2 வருடங்களையும் சேர்த்து 37 இருந்து 39, கிட்டத்தட்ட 2% அவர்களுடைய அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது அதிகரிச்சிருந்தது. ஸோ இந்த பகுதி அப்படிங்கிறது கவனம் செலுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது. இங்க இருந்து தான் வந்து மிக முக்கியமான வாக்குகள் வந்து கிடைக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்தியா கூட்டணி தரப்பிலிருந்து 12 இடங்கள் அப்படிங்கிறது இப்போதைக்கு முன்னணி நிலவரங்களை பொறுத்து பார்க்கும் பொழுது அவங்க இந்த இடத்துல வந்து அந்த ஓட் பேங்கை வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ரைட், அடுத்து அந்த இன்னொரு பிராந்தியம் பார்த்தலாம், நம்ம அதுக்குள்ள பேசலாம். அதே போல நிறைய பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய இடம், அதையும் நம்ம பார்த்துடலாம். எஸ், இதை சொல்லிடுங்க நீங்க கடைசியா பிரதேசமாக அடுத்து இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம்னா மற்றது பார்க்கணும். சவுத் ஜார்க்கண்டை பார்த்துட்டு எஸ் ரீஜன்ல அடுத்து நம்ம சவுத் ஜார்க்கண்டை பார்த்துடலாம். சவுத் ஜார்க்கண்ட் அப்படிங்கிறதுமே வந்து மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட அதிக அளவிலான பழங்குடியின வாக்குகளை வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரீஜன் அப்படின்னா வந்து இந்த சவுத் ஜார்க்கண்ட் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸ்னால பிரியக்கூடும் அப்படிங்கிறது தேர்தல் கணக்குகளாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக 34 பகுதிகள் இருக்கிறது. அதில் இந்தியா கூட்டணி 23 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறாங்க. கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், கடந்த முறை விட 2 இடங்கள்ல அவங்க கூடுதலாக இருக்கிறாங்க. அதே மாதிரி என்டிஏ கூட்டணிக்கும் கூட ஒரு இடம் அப்படிங்கிறது முன்னிலைக்கு நிலவரத்தை பொறுத்த மட்டும் இது கூடுதலாக பார்க்கப்படுகிறது. ஸோ அப்போ இந்த ரீஜன் வைஸ் இருக்கக்கூடிய ஓட் பேங்க்ஸ் அப்படிங்கறத தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 26% ட்ரைபல் ஓட்ஸ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா யாருக்கு கன்சாலிடேட் ஆயிருக்கும் அப்படிங்கறத தேர்தல் முடிவுகளை வந்து நம்ம பொறுத்து புரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்போ பெரும்பாலான அந்த ஹிஸ்டாரிக்கலா இருக்கக்கூடிய ஓட் பேங்க்ஸை வந்து ஜேஎம்எம் வந்து தக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ்ல நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. கார்த்திக் சிவன், கடந்த தேர்தலோட ஒப்பிட முடியுமா குயிக்கா 2019 இப்ப அல்லது பார்லிமெண்டோட? எஸ், 2019 இதே தொகுதியில் நம்ம பார்க்கிறோம், இதே ரீஜன் பார்க்கிறோம், சவுத் பார்க்கிறோம். அதுல வந்து 34 இடங்கள்ல வந்து ஓவரால் கூட கொடுத்துடலாம். ஓவராலா வந்து 34ல வந்து அவங்க 21 வந்து கடந்த தேர்தலில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதனுடைய வாக்கு சதவீதம் நான் குறிப்பிட்ட மாதிரி 37 இருக்கிறது. சோ இந்த தேர்தலில் தான் இப்போ அடுத்து வந்து 24ல தான் இதே இந்த ரீஜனை நம்ம பார்க்கும்போது அந்த நம்பர்ஸ்ல அவங்க 23ல லீடிங்ல இருக்காங்க. டோட்டல் ஜார்க்கண்ட் எப்படி ஒர்க் ஆயிருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனோட கம்பேர் பண்ணி சொல்லுங்க. ஓகே, இப்போ இது ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய இந்த 2024 இப்போ 2014ல நம்ம வந்து அத தேர்தல் நிலவரம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். அந்த சட்டமன்ற தேர்தலில் 81 தொகுதிகளில் பிஜேபியினுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 37க்கு 31. அதன் பிறகு அந்த ஜேஎம்எம் காங்கிரஸ் இது ரெண்டத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கும்பொழுது அவர்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 43 இருக்கிறது. ஸோ இந்த வாக்கு சதவீதம் தான் இப்போ கூட்டணிக்கு மிக முக்கிய பலமாக இருக்கு.